அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 823வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஆரோக்கிய வாழ்வுக்கு வர்மக்கலை சிகிச்சை என்பது ஆகும். பண்டை காலம் தொட்டு நோய்களை குணப்படுத்திட கையாளப்படும் பல்வேறு சிகிச்சை முறைகளில் வர்மக்கலையும் ஒன்று ஆகும். அது பற்றிய புரிதலுக்காகவும் அதை பற்றி அனைவரும் தெரிந்து பயன்பட வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் ஈரோடு மாவட்டத்திலிருந்து திரு டி ரத்தினசாமி அவர்கள். திரு ரத்தினசாமி அவர்கள் யோகா மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் இவர் வர்மக்கலை நிபுணராகவும் செயல்பட்டு வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு ரத்தினசாமி சார். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்ல நலமுடன் உள்ளேன் ஐயா. ஓகே, உங்களை நேரில் இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா, உங்களுடைய சொந்த ஊர் எங்க இருக்குது? ஐயா, நாங்க சொந்த ஊர் பாத்தீங்கன்னா ஈரோட்டு பக்கத்துல பெருந்துறைங்க ஐயா. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வெளியில இருந்தாங்க ஐயா. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐயா, எதுவரை படிச்சிருக்கீங்க? ஐயா, நான் படிச்சது வந்து ஆரம்பம் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்க ஐயா. ஓகே. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு எம்எஸ்சி யோகா பண்ணோம். எம்எஸ்சி யோகால இடையில பண்ணது, இப்ப பண்ணது. ஓகே. எம்எஸ்சில வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் நம்ம பேசிக் கிராஜுவேஷன். சரி. அதுல இருந்து அப்படியே நாங்க வந்து மார்க்கெட்டிங் துறையில இருந்தாங்க. சரி சரி சரி. மார்க்கெட்டிங் துறையில பார்மா ஃபீல்ட்ல மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவா ஜாயின் பண்ணி அண்ட் தென் ஏரியா மேனேஜரா ப்ரோமோட் ஆகி ஒரு 3 to 4 கம்பெனிஸ்ல வந்து நம்ம ரீஜனல் மேனேஜரோட ஒர்க் பண்ணங்க. நியூ லான்ச்சஸ் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நியூ லான்ச்சஸ் நிறைய இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா நியூரோ சைக்காட்ரி, கார்டியாலஜி, ஆங்காலஜி, நெஃப்ராலஜி, ஆல் கேட்டகரிஸ் நம்ம வந்து அந்த அலோபதி மெடிசன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கோம், ப்ரோமோட் பண்ணிருக்கோம். ஓகே, ப்ரோமோட் பண்ணிருக்கோம். இடையில வந்து நம்ம சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு ஆர்வம், வர்மக்கலை சார்ந்த ஆர்வம், யோகா சார்ந்த ஆர்வத்துல நாங்க தொடர்புலயே இருந்துட்டு இருந்தோம். சரி, ஓகே ஓகே. ஒரு காலகட்டத்துக்கு மேலங்கயா நாங்க வெளியில வந்துட்டோம். சரி சரி சரி. எத்தனை ஆண்டுகள் நீங்க தனியார் நிறுவனங்கள்ல பணிபுரிஞ்சீங்க? ஒரு 12 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கேன். 12 ஆண்டுகள் தனியார் நிறுவனங்கள்ல பணிபுரிஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த பணிக்கு வந்திருக்கீங்க. சோ இது எத்தனை வருஷங்களா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க யோகா மற்றும் வர்மக்கலை? 10 to 12 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காங்க. 12 ஆண்டுகளா இதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. வர்மக்கலை தொடர்பான தகவல்களுக்கு வருவோம். வர்மம் அப்படின்னா என்ன? வர்ம சிகிச்சை என்பது என்ன? ஓகேங்க ஓகேங்க. நாம இப்ப பொதுவா வர்மம் அப்படின்னா நம்மளுடைய புரிதலை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ எங்கேயோ மறைஞ்சிருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மறைவுன்னு இல்லைங்க. நம்ம உடம்பை எடுத்துட்டோம்னா ஒரு 2 வகையா பிரிக்கலாம். பிராணமய கோஷம், அன்னமய கோஷம்னு சொல்லலாம். 3-4 வகையா பிரிப்பாங்க. இதுல அடிப்படை பாத்தீங்கன்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷம் சார்ந்ததுதான் வர்மக்கலைங்கயா. அன்னமய கோஷத்துல நம்ம எடுத்துக்கிற உணவு செரிச்சு அதை ஆற்றலா மாறி உடம்புக்கு போய் சத்தம் கொடுக்கறது, அந்த தசைகள் நார்கள் எல்லாமே உருவாகிறது, எலும்பு மஞ்சள் எல்லாமே உருவாகிறது அன்னமய கோஷம். இதே பிராணமய கோஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம உயிராற்றல் சுற்றோட்டங்கள் வந்து நம்ம உடல் முழுதும் போயிட்டு இருக்குங்க. அந்த உயிராற்றல் சுற்றோட்டங்கள்ல வந்து குறிப்பிடுறத பிராணமய கோஷம். அந்த உயிராற்றல் தான் நம்ம வாசின்னு சொல்லுவோம். அந்த வாசி வந்து நம்ம உடம்புல வந்து பல நிலைகள்ல நிலை கொண்டிருக்கும், பல இடங்கள்ல நிலை கொண்டிருக்கு. அந்த வாசி வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறத சரம்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, அது அடுத்த பரிமாணம் சரம். அந்த சரம் தான் நம்ம உடம்பு முழுசுமே எல்லா இயக்கங்களையும் கொடுக்கறது. சரி. சர ஓட்டம்னு எளிமையா சொல்லுவோம். அந்த சர ஓட்டம் எல்லா இடங்களுக்கும் போக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு. அந்த சரம் எங்கெங்க எல்லாம் ஏற்ற இறக்கம் வருதோ அங்க வந்து அந்த உறுப்புகள் வந்து சரியான அதனோட செயல்பாடுகள் இருக்காது. அத சரி பண்றதுதான் வர்மக்கலை. இந்த வாதம் பித்தம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்களே, அது எல்லாம் இத சேர்ந்ததா? அதாங்கய்யா. இப்ப வந்து அந்த சரத்தை சரி பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து சரம் அதிகமானால் ஒரு வகையான வியாதிகள் வரும், சரம் குறைந்தால் ஒரு வகையான வியாதிகள் வரும். அதாவது ஒரு இடத்துக்கு ஆற்றல் அதிகமா போனாலும் தப்புங்க, ஒரு இடத்துக்கு ஆற்றல் குறைவா வந்தாலும் அது நம்ம உடலை பாதிக்கும்.
சோ சரி. அதை வந்து சமநிலைப்படுத்துறதா வர்மக்கலைங்க. ஓ. இதுல வந்து வாதம், பித்தம், கபம் சார்ந்து வர்ற ம். எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். ஓ, சரி. ஓகே. வாதம் ஒரு இடத்துல அதிகமாகுதுனாலும் சரி, பித்தம் ஒரு இடத்துல அதிகமானாலும் அங்க சரம் கண்டிப்பா தொடர்பு இருக்கும். ஓகே. ஓகே. சரி. சரத்தோட தொடர்பு இல்லாம அது நடக்காதுங்க. ம். இப்போ நீங்க அடுத்து நிறைய தகவல் அதை பத்தி சொல்லிட்டு வர்றீங்க. வர்மம் ஆமாங்க, அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எனக்கு தெரிய நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். சோ கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆசான் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க இந்த ஆமாங்க, வர்ம கலை தெரிஞ்சவங்கள ஆசான் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து சிலம்பாட்டம், இத மாதிரி கைத்தடி, அடிதடி இதுகள்ல எல்லாம் அவங்க சிறந்தவங்களா விளங்குவாங்க. இப்போ ஆமாங்க, ஏதாச்சும் இப்போ ஒரு காலகட்டத்துல இப்போ இப்போ 2 குரூப்புக்கு இடையில ஏதாவது பிரச்சனைன்னா கூட ஆசானை கொண்டு முன்னாடி விடுவாங்க. சோ ஆமாங்க. அந்த தைரியத்துல மற்றவங்க அவங்க பின்னாடி போவாங்க. சோ இந்த போகும். மாதிரி உண்டு. சோ அந்த மாதிரி நிலைகளை பத்தியும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். ஐயா அதாங்க அந்த வர்மம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர்ல அழைச்சாங்க. சரி. எல்லா இடத்துலயும் ஒரே பேர்ல அடிக்கல. கேரளால பார்த்தா மர்மம்னு சொல்லுவாங்க. ஓகே. மர்ம அடிம்பாங்க. ஆமா, மர்மம்னு ஆமா. சொல்லுவாங்க. எஸ். ம். மர்மம்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஈடுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்த அடிபட்ட இடத்த சரி செய்யறதுக்கு பேரு ஈடு. அது ஒரு பேர் வரும். இன்னொன்னு சரம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம். இன்னொன்னு அடக்கம்னு சொல்லுவாங்க ஐயா. ம். காலம்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்ல. ஓ, சரி. வர்மத்துக்கு இன்னொரு பேர் காலம்னு சொல்லுவாங்க. சோ ஓகே. இந்த மாரி நிறைய பேர்கள் இருக்குங்கய்யா. இதுல இருக்கு. பாத்தீங்கன்னா வாசி ஸ்தலம்னு சொல்லுவாங்க. வாசி ஓடிட்டு இருக்கிற ஸ்தலம். வாசி ஓகே. ஸ்தலம். ஓகே. வாசஸ்தலம். ஓகே. உயிராற்றல் ஓடிட்டு இருக்கிற இடம். ம். அதனாலதான் வாசி ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வர்மத்தை எடுத்துட்டீங்கன்னா ஐயா, நீங்க வந்து ஒரு ஒரு வர்மத்தினால் ஒரு வர்ம புள்ளிய வந்து நம்ம ஒரு ஒரு வர்ம புள்ளிய வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னா, ஒரு உயிரை காப்பாற்றவும் முடியும். ஒரு உயிரை எடுக்கவும் முடியும். எடுக்கவும் முடியும். ஓகே. ஒரு சரி, சரி. உறுப்ப வந்து வலுவாக்கவும் முடியும். ஒரு உறுப்ப வந்து சிதைக்கவும் முடியும். ம், ம். ஓகே. So இது வந்து சரி. 2 பக்கம் கத்தி இருக்கிற மாரி. இருமுனை ஓ, கத்தி மாரி. சரி, சரி, நீங்க சரி. எப்படி அத பயன்படுத்துறீங்களோ அத பொறுத்து. இந்த அடிமுறைகள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ம். இடத்துல அடி விழுகும்போது, வர்ம ஓகே. காயம் ஏற்பட்டு ம். அவங்களோட செயல்பாடுகள் மாறும். ஓ, சரி, சரி. அதே வந்து ஈடுங்கிற முறையில நம்ம அத குடுக்கும்போது, அந்த ம். பழைய நிலைமைக்கு அத கொண்டு வந்துரலாம். ஓகே. ஓ, சரி. அந்த ஆற்றல் மிகுனும், குறையினும் அதுதான் நம்மளுக்கு வர்மத்த வந்து தூண்டுறது, குறைக்கிறது அந்த செயல்பாடுகள். வர சரி. நோய்கள் வருங்க. இந்த ம். ஆசான்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 2மே ம். தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஓ, சரி. அப்பதான் ஆசான் அவரு இல்லையா? ஆசான் ஒரு குரு ஆமாங்க. மாதிரி தலைவர் இல்லையா? குருமாரு. அடிவர்மமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது அசாத்திய வர்மம்னு சொல்லுவோம், அடிவர்மம். ஓகே. சாத்திய ம். வர்மம்ங்கிறது நம்ம அத இயக்குமுறைக்கு கொண்டு வர்றது. சரி. படைஞ்சிருந்தா, தொய்வு நிலையில இருந்தா, அத சரி ஓகே. பண்றது சாத்திய வர்மம். ஓகே. அசாத்திய வர்மம்ங்கிறது அந்த இடத்த பாதிப்படைய வைக்கிறது. ஓஹோ! சரி. இது இயற்கையாவே நெறைய பேருக்கு பாதிப்படையுங்க. இங்கிருந்து நடந்து ம். போம்போது விழுகுவான். ஒரு சின்ன ஒரு பைக்ல போம்போது விழுகிறது. ம். அல்லது உடல் கரெக்ட்டான பொசிஷன்ல உட்காரும்போது ஒரு ஒரு உறுப்ப அழுத்தி, அழுத்தி அது வர்ம காயம் ஏற்படுறது. இந்த மாரி சரி. வர்ம காயங்கள் ஏற்பட்டாலும், அது அடி வர்மத்துக்கு ஈக்குவலா இருக்கு. ஓ, சரி, சரி, சரி. அந்த பாதிப்பு வந்து சமமா இருக்கு. ஓகே. அதையும் வர்மக்கலை மூலமா தான் நம்ம சரி பண்ணணும். ஈடு மூலமா தான் அத சரி பண்ணணும். சரி, சரி. இதுதாங்கய்யா அந்த டிஃபரன்ஸ். ஆசானுக்கும் எங்களுக்குள்ள டிஃபரன்ஸ். இப்ப என்னைய ஓகே. ஆசான்னு நீங்க சொல்ல முடியாது முழுசா. ஓ, ஏன்னா எனக்கு அடிவர்மம் தெரியாது. தெரியாது. ஓகே. ஆனா அடிபட்ட இடத்த என்னால கண்டிப்பா சரி பண்ண முடியும். முடியும். சரி, சரி, சரி. ஓகே, ஓகே. எங்களே ஆசான்னு சொல்லுவாங்க. ஆனா ஆ. இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் முழுமையான ஆசான் அப்படிங்கிறது முழுமையான ஆசான்னா அதையும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஓகே. திறமையா அது வந்து முழுமை அடையறது. நீங்க சொன்ன மாரி முழுமையடையணும். கன்னியாகுமரி மாவட்டத்திலயுமே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இங்க எல்லாம் ம். இன்னும் தொன்று தொட்டு அந்த கலை அப்படியே இருக்குது. சரி. காப்பாற்றப்பட்டு வருது. ஆனா ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்த கலை நம்ம இந்தியா முழுசும் பரவி இருந்தது. ஓ, குறிப்பா தென் தமிழகம் முழுவதுமே இருந்தது. சரி, சரி. சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் வந்து தனி படைப்பிரிவே வச்சிருந்தாங்க. தனி ம், ம். படைப்பிரிவு வச்சு, சிறப்பு படைப்பிரிவு வச்சு அவங்களுக்கு இந்த கலைய கத்துக் குடுத்து நல்லபடியா கொண்டு போயிட்டு இருந்த இடத்துல, ஓகே. இடையில வந்து நம்மளுக்கு என்னாச்சுன்னா, ம், இடையில வந்து நம்ம பிரிட்டிஷோட ஆட்சி வரும்போது, நம்ம அவங்க ம், கட்டுப்பாட்டுக்கு கீழ போகும்போது, ம். அவங்களோட நடைமுறைக்கு நம்ம கட்டுப்பட வேண்டியது இருந்தது. ஓ, எஸ். அப்ப இந்த அடிவருமங்கள் தெரியும்போது வந்து அவங்கனால கட்டுப்படுத்த முடியல நம்மள. ஓ, சரி, எந்த சரி. இடத்துலயும் கிளீன் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. ம், அவங்களுக்கு ம். அந்த மாரி கொண்டு போக முடியல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் இது வாய்வழி செய்தியா ஆசான்மார்கள் சொன்னதுங்கய்யா. எஸ். யாரெல்லாம் அடிவுருமம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, ம். அவங்களோட கட்டை விரல கட் பண்ணிருன்ட்டாங்க. ஓ, ஓ, ஓ. இது ஆமா. இது பல விஷயங்கள்ல சொல்லுவாங்க. இப்போ ம். பாலாடை போன்ற மென்மையான ஆடைகள் அல்லது சேலை இவையெல்லாம் செய்யறதா, நெய்யறதா, நெய்ததாக அந்த கலை ம். இருந்ததாக எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கண்டிப்பா. ம். தீப்பெட்டிக்குள்ளேயே ஒரு சேலைய செஞ்சு மடிச்சு வச்சிருவாங்க மடிச்சு அப்படின்னு வச்சிருக்காங்க. சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கலை இருந்தது. இந்த கலையை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்படிங்கறதுனால
அது அந்த பின்னல் செய்யறதுக்கு பெருவிரல் தேவைப்படும். அந்த தேவைப்படும் பெருவிரல்ல எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க. சொல்லியிருக்காங்க. சோ நீங்க சொல்றது அதை ஒட்டி தான் வருது. சோ இந்த மாதிரி அவங்க வந்து திட்டமிட்டு அல்லது அந்த கலையை அழிக்க வேண்டும் என்று அழைத்திருக்காங்க இல்லையா? கலையை அழிக்கப்படவில்லை. அழிக்கணுங்கிறது அவங்க குறிக்கோள் இல்லைங்க. மக்களை ஓகே. கட்டுப்படுத்தணும், அவங்களுக்கு அந்த அடிவருமத்தினால பாதிப்பு வந்துடக்கூடாது. கலையை அவங்க அழிக்கணும்னு அவங்களை நினைக்கல. பாதுகாக்கிறதுக்கு, அவங்கள பார்த்து தற்காப்புக்காக அவங்க வந்து அதை தற்காப்புக்காக. பண்ணது. இது என்னாச்சுன்னா கடைசியில அவங்க வந்து நம்ம மலையாளத்துல போய் நிறைய அங்க செட்டில் ஆயிட்டாங்க. மலைப்பகுதிகள்ல போய் ம். அவங்க மறைவு வாழ்க்கை நடத்த வேண்டியதாயிருச்சு ஆசான்மார்களே. சரி சரி சரி. இன்றளவும் கேரளாவுல வந்து இந்த வர்மக்கலை சிறப்பா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இங்கிருந்து போய் எல்லாமே அங்க செட்டில் ஆனிக்குது. ஓகே ஓகே. அவங்க வாழையடி வாழையா அந்த கலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இதுல இந்த இன்னொரு விஷயம் கலை எப்படி உருவாச்சுது அப்படிங்கறத சொல்ல முடியுமா? இதோட வரலாறு. ஐயா இது வந்து நம்ம பொதுவா பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவ முறைப்படி சித்த மருத்துவத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோர்ஸா வச்சிருக்காங்க. இடையில ஒரு பாடத்திட்டமா இருக்குதுங்க. இடையில ஒரு சிறப்பு பாடமா இருக்குது. இந்த சிறப்பு பாடத்துல அவங்க முறைப்படி நம்ம சித்த மருத்துவ முறைப்படி தமிழ் முறைப்படி என்ன சொல்றோம்னா இது வந்து ஆதிசிவன் வந்து பார்வதி தேவிக்கும், பார்வதி தேவி வந்து முருகப்பெருமானுக்கும், முருகப்பெருமான் வந்து அகத்திய மாமுனிக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி வாழையடி வாழையா வந்து அதுல இருந்து மத்த எல்லாத்துக்கும் அது கலை பரவுன மாதிரிதான் நம்ம இருக்குது. நம்ம புராணங்கள்லயும் மத்த இடங்கள்லயும் அந்த குறிப்புகள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை பயன்படுத்தின சித்தவர்கள் வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி கண்டிருக்காங்க. இதை செயல்படுத்தி பார்த்து அந்த செயல்படுத்தி பார்க்கும்போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுங்கிறத அழகா ஏடுகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது ஒரு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இது மனிதன் தோன்றின காலத்துல இருந்து இந்த கலை இருக்குது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மொழி நம்ம தமிழ் மொழிங்க. அந்த தமிழ் மொழிக்கு தமிழ் மொழி தோன்றினப்பவே வர்மக்கலை தோன்றினதான் நான் என்னறேங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது மனிதன் அப்படின்னு வரும்போது போட்டி பொறாமை இருக்குது பாத்தீங்களா? அதுதானே மனது, அதுதான் மனிதன். சோ போட்டி வரும்போது எதிராளியை எதிர்கொள்றதுக்கு இவங்க பயன்படுத்துற உத்தி தானே இதெல்லாம். தற்காப்பு கலைங்க. தற்காப்பு கலை. ஆமா தற்காப்பு அல்லது அட்டாக் பண்றது ரெண்டும் அதுல வருது இல்லையா? அட்டாக் பண்றது தற்காப்பு தானுங்க ஐயா. ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஆரம்பத்திலேயே நீங்க சொன்ன மாதிரி மனித குலம் தோன்றிய நாள்ல முதல் நாள்ல இருந்து இது இருந்திருக்கும் கண்டிப்பா இல்லையா? அதுதான் என்னோட யோகம் வந்து எனக்கு அப்படி இருந்திருக்கணும். இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறது என்னோட கருத்து. ஆதி கலையை அதை சொல்லலாம். இருக்கிற கலைகள்லயே அதாவது நம்ம மருத்துவ கலைகள்ல எடுத்துட்டாலும் சரி அடியில பாத்தீங்கன்னா கராத்தே கும்பு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கான். ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு பேர் வச்சு குறிப்பிடுறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஆதிக்கலை இதுதாங்க. அவங்க பண்றதுல வந்து நம்ம வர்மக்கலையில இருக்கிறதுல அவங்க வந்து 50% தான் யூஸ் பண்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா. ஓ சரி. சைனீஸ் ஓரளவுக்கு நிறைய யூஸ் பண்றாங்க. சைனீஸ் இந்த மெத்தட் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அவங்க ஒரு மாறுபட்ட முறையில அவங்க கொண்டு போயிட்டாங்க. அதே போகர் மூலியமா தான் சைனாவுக்கு போச்சுங்க அந்த கலை. தமிழகத்துல இருந்துதான் சைனாக்கு போச்சுதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா அது உண்மைதாங்க. ஓ சரி சரி சரி. ஓகே. அங்க போனோடனே வந்து அந்த கலை வந்து மறுபடி அவங்க ஒரு பேர் வச்சு அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த கலையை வந்து உருவாக்குறதுக்காக அந்த ஆதார சக்கரங்கள் இயக்குவாங்க. அந்த மொழிகள் எல்லாமே ஒரே மாதிரிதான் வரும். சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே கிட்டத்தட்ட யங் வங் மங் யங் அதெல்லாமே ஒரே மாதிரிதான் வருங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் வருங்க. இதுல வந்து அவங்க வந்து அதை வந்து சிறப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து தமிழகத்தோட நின்னுட்டோம். அதுக்கு மேல போனீங்கன்னா ஒரிசாவில ஓரளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அரக்கராவண மருத்துவம்னு சொல்லுவாங்க அதைய. அதே மாதிரி பிளிச்சல்னு சொல்லி கேரளால சொல்லுவாங்க. கேரளாவிலயும் சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவிலேயே ஓரளவுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா அது அந்த வர்ம புள்ளிகளை தூண்டுறதுதான் அந்த பிளிச்சல். சரி சரி. தொடர்ச்சியான தடவல் முறை. சரி. அந்த இயக்கங்களை சீர் செய்யறது. இந்த மாதிரி முறையில போயிட்டு இருக்குங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது நம்ம தென் தமிழகத்துல சுருங்கிருச்சு. ஆனா சைனா ஃபுல்லா பரவி இருக்கு. சீனா ஃபுல்லாவே சீனா நாடு முழுவதுமே இந்த கலை சிறப்பா பரவி இருக்குது. அதை வந்து அவங்க அந்த முறைப்படி கத்துக்கிறாங்க. இது எந்த இடத்துல உருவாச்சுது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸோ அல்லது தகவல் நான் சொல்றேன் ஐயா. அதுலதான் நான் சொல்றேன் முருகப்பெருமானே யூஸ் பண்ணிக்கிறாருங்கிறாங்க. அப்ப குமரிக்கண்டம் இருக்கும் போதே அது இருந்திருக்கும் நம்ம இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. கிட்டத்தட்ட குமரிக்கண்டன் கூட நம்ம சொல்லிக்கலாங்க ஐயா. ருமேரியா கண்டம் அந்த கீழே குமரிக்கண்டத்துக்கு கீழே ஒரு நாடு இருந்ததுன்னு சொல்றாங்க இல்லைங்க. கீழே ஒரு பூமி இருந்ததுன்னு அந்த பூமி வரைக்குமே நம்ம பரவி இருந்திருக்கோம். நம்மளுடைய தமிழர்கள் கலையில இது மிகவும் முக்கியமான கலை வர்மக்கலை. அதனால இது காலம் நாம குறிப்பிட முடியாதுங்க.
லெமோரியா கண்டம்னு சொல்லுவாங்களே, அதுவா இருக்கலாமா? அதுதாங்க அத குமரி கண்டம், லெமோரியா அதுதான். கண்டங்க. ஓகே ஓகே லெமோரியா ஓகே. கண்டத்துல வந்து அப்ப இருந்தே இருந்திருக்கணுங்க இந்த கலை. ஏன்னா நம்ம முதலாம் உலக தமிழ் மாநாடு நடந்த இடத்துல இருந்தே இதெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா முருகர் பெருமானுக்கு தெரிஞ்சு, அகத்தியருக்கு தெரிஞ்சு வந்திருக்குங்க இல்ல. சரி இதெல்லாம் சரி. ஆதி தமிழர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஓகே. சரி சரி. ஓ, ரைட் ரைட். அப்புறம் இந்த வர்ம கலையில என்னென்ன சரிங்க. வகைகள் இருக்கு, அதோட பெயர்கள், அதுல ஆமாங்க. அது அந்த இதுதான் மாதிரி. அதுதான் இப்ப நாம சொல்லிட்டு வந்த விஷயம் தாங்க. வர்மக்கலைய வந்து நம்ம வந்து வர்மக்கலை அப்படிங்கறது ஒண்ணே ஒண்ணு நம்ம குறிப்பிட்டு பாக்குறது என்னன்னா, தொடு வர்மம்ங்கிறது இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா ஆமா. தொடு வர்மம், தொடு வர்மம், தொடு சிகிச்சை, தொடு சிகிச்சைன்னு போவாங்க. ம் பாத அழுத்த சிகிச்சைன்னு சொல்லுவாங்க ஐயா. ம் பாத ம். அழுத்த சிகிச்சைக்கு நிறைய போவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கு பஞ்சர்னு சொல்லுவோம். ஆமா. அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது 12 மெரிடியன்ஸ் வரும். ஆ. 12 நாடிகள் நம்ம உடம்புல ஓடுதுங்க. அந்த சரி. 12 நாடிகளும் ஒவ்வொரு ராஜ உறுப்புகளை இயக்குங்க. ம் ம். அந்த ராஜ உறுப்புகளை சரி பண்ணும்போது நம்ம உடல் சரியாகுது. அதான் ஓகே. அக்குபஞ்சரோட மெத்தேடுங்க. அடுத்து ஓகே. அக்கு பிரஷர்னு சொல்லுவோம். அக்கு பிரஷர் கிட்டத்தட்ட அப்படித்தாங்க. ஒரு ம். புள்ளியில ஸ்டிமுலேஷன் கொடுத்து ஆ. மொத்த உடம்பு இயங்குற மாதிரி பண்றது. சரி சரி. ம் படு வருமங்களை இயக்குறது. குறிப்பிட்ட வருமங்களை இயக்கும் போது ம் உங்களுக்கு வந்து அந்த உடல் முழுசுமே அந்த ஆற்றல் பரவுங்க. ம். தொடு சிகிச்சை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்கய்யா. ஆனா சரி. வந்து அது இந்த இதெல்லாமே ஒரு பேர் மருவி இருக்கே தவிர, இதனோட ம். ஆதிக்கலை வர்மக்கலை தாங்க. இதுல ஓகே. பாத்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம்னா, மொத்த உடலை இயக்கணுங்கிறோம். ம். சரி. உச்சந்தலையில ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் இயக்கங்களை கொடுத்தா மட்டும்தான் உடல் ம். வந்து சரியாகுங்க, சீராகும். சரி. தென் வர்ம புள்ளிகள் அப்படின்னா என்ன? அதோட செயல்பாடுகள் என்ன? பயன்கள் என்ன? அதை ஆ, சிறப்பான எவ்வாறு கேள்விங்க. தூண்டுறது இந்த கலை? முக்கியமான கேள்விக்கு வந்துட்டீங்க. இதுல ம். வர்ம புள்ளிகள் அப்படிங்கிறதுங்க, வர்ம புள்ளிகளை வந்து நம்ம சித்தர்கள் வந்து அருமையா வகையிட்டு வச்சிருக்காங்க. ஓகே ஏடுகள் மூலமா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல 108 வர்ம புள்ளிகள் சொல்லியிருக்காங்க நம்ம உடல் முழுதும் சேர்ந்து. இந்த ஓகே. 108 வர்ம புள்ளிகள்ல பாத்தீங்கன்னா 12 படுவர்மம்னு சொல்லுவோம். ம். 96 தொடுவர்மங்கள்னு சொல்லுவோம். ஓகே. ம். இந்த 12 படுவர்மங்கள் ஏன்னு பேர் வந்துச்சுன்னா, உங்க உடல்ல 12 நாடிகள் ஓடுதுன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? ஆமா. அந்த 12 நாடிகளுமே வந்து ஒண்ணு பெருவிரல்ல ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஆரம்பிக்கும். இந்த கால் பெருவிரல், இந்த கால் பெருவிரல், மூலாதாரத்துல ஆரம்பிக்கும், இடையில ஆரம்பிக்கும். இந்த ஒவ்வொரு நாடிகளும் முடியறது வந்து ஒவ்வொரு உறுப்புகள்ல போய் முடியும். ஓ, கண், காது, மூக்கு, நாக்கு இந்த மாதிரி உறுப்புகள்ல போய் கடைசியா எண்ட் ஆகுது. சோ சரி. இந்த 12 நாடிகளையும் இந்த 12 நாடிகளும் பட்டு செல்ற இடம். ம். ஒவ்வொரு படுவருமத்திலயும் ஒவ்வொரு நாடி பட்டு செல்லும். சரி. அப்ப ஓ, 12 நாடிக்கு 12 படுவருமம். ஓகே ஓகே அது ஓகே. பட்டு சரி. செல்றதுனால அது படுவருமம்னு சொல்றோம். அப்ப அந்த ஓகே. படுவருமத்தை இயக்கும் போது அந்த ம். மொத்த ஒரு நாடி அப்படியே இயக்குறோம்னு அர்த்தம். ஓ, சரி அப்போ சரி. 12 நாடிகளுக்கும் 12 படுவருமங்கள் கொடுத்திருக்காங்க. சரி அப்ப சரி. 12 படுவருங்களையும் இயக்கணும்னா ம். 12 நாடுகளையும் இயக்கின மாதிரி ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. சோ ஆனா அந்த இதுல இன்னொன்னு அ, என்னன்னாங்கய்யா, இந்த ம். 96 தொடுவருமங்கள் சொன்னோம் பாத்தீங்களா? எஸ். இந்த 96 தொடுவருமங்கள் வந்து நம்ம நரம்புகள் இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஓ, சரி. நம்ம உடல் எல்லா பக்கமே பரவி இருக்கு. இது எப்படி ம். பிரிச்சிருக்காங்கன்னா, இந்த 108யுமே வந்து ம். தலை சார்ந்த வர்மங்கள் தனியா வந்துருங்க. சரி. ம். தொண்டை முதல் நாபி வரைக்கும் இருக்கிற வர்மங்கள் தனியா வந்து. நாபின்னா தொப்புள்னியா. ஓகே ஓகே. தொப்புள்ல இருந்து மூலாதாரம், மூலம் வரைக்கும் இருக்கிறது கீழ. ம். விதைப்பைக்கு கீழ மூலம் வரைக்கும் இருக்கிறது. அது தனி வர்மங்கள் வந்துருங்க. இது ம். முன்பக்க, பின்பக்க வர்மங்கள் வந்துருங்க. அதுபோக ஓகே கை சார்ந்த வர்மங்கள் தனியா இருக்குது. கால் ஓகே. சார்ந்த வர்மங்கள் தனியா இருக்கு. இதெல்லாம் சரி. சேர்ந்ததுதான் 108 வர்மங்கள். இதுல ம். இந்த 12 படுவர்மங்களுக்கு ம். 96 தொடுவர்மங்கள் சொன்னோம் பாத்தீங்களா? இந்த ஆமா. 90 அப்ப வந்து ஒரு படுவர்மத்துக்கு 8 தொடுவர்மம் இயங்கும். ஓ, சரி. அது அந்த கால்குலேஷன்ல வந்துரும். அப்ப ஓகே. 12 படுவர்மங்களை இயக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 96 தொடுவர்மங்களும் இயக்கத்துக்கு வந்துருது. வந்துரும். ஆமா. சோ அதாவது நான் சின்ன சின்ன வயதுல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலர் பார்த்திருக்கிறேன். அதாவது ஒரு விரல வச்சு ஏதாவது ஒரு இடத்த அமுக்கி அந்த இடத்த ம். செயல்படாம செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத ரொம்ப கேட்டிருக்கிறேன். சோ அதெல்லாம் உண்மைதானா? அது ஆமாங்க. அது அதுதான் அந்த புள்ளிகளா? நீங்க சொல்ற அந்த வர்ம புள்ளிகள்ங்கிறது அதுதானா? ஐயா அதுதான் வர்ம புள்ளிகள். அது எப்படின்னாங்கய்யா, இப்ப நீங்க அந்த ஒரு இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது, ம். மாத்திரைன்னு இருக்கு. சரி. இதுக்கு வந்து மாத்திரைகள் சொல்லுவோம். கால் ஓகே. மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, ஒரு மாத்திரைன்னு. இப்ப ம். இந்த கால் மாத்திரை, அரை மாத்திரை பாத்தீங்கன்னா, நம்ம ஹீலிங் குடுக்கறக்கு. ஓகே. அதே வந்து அரை மாத்திரைக்கு மிகுட்ஸ்ன்னு வச்சுங்களேன், சில இடங்கள்ல அ, ஒரு மாத்திரை வரைக்கும் அழுத்தம் போச்சுன்னா, உங்களுக்கு சரி. அது என்ன ஆகுன்னா, அந்த உறுப்பு செயலிழக்க ஆரம்பிச்சிரும். ஓ, சரி. அதுதான் வர்ம காயம்னு சொல்லுவோம். வர்ம காயம். ஓகே ஓகே. காயம். அதுக்கு பேரு தான் வர்ம காயம். சோ அந்த சரி. ஒரு மாத்திரை அளவுங்கிறத அடி வர்மத்திலயும் வரும். ம். சரி. ஒரு மாத்திரைக்கு மேல போச்சுன்னா, அந்த வர்மத்த சில வர்மங்கள மறுபடியும் செயல்படுத்தவே முடியாது. ஓ, திருப்பி அது சரியாகாது இல்லையா? இயல்பு நிலைக்கே வர முடியாது. குறிப்பிட்ட கால நேரம் இருக்குது. இத்தன நாளைக்குள்ள அத சரி பண்ணலைன்னா, அ, அந்த வர்மம் மறுபடியும் இயங்காது. இயங்காது. ஆஹா.
சரி இதெல்லாமே சரி. இருக்கு. இப்ப அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கையில பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கையை மூடிப்போம். ஆ, ம், இந்த கையை மூடிட்டோம்னா, இந்த ஒரு இடத்துல இந்த ரெண்டு விரலுக்கு இங்க 2 விரல், இங்க 2 விரலுக்கு நடுவுல ஒரு ம், அழுத்தம் கொடுத்தோம்னு வச்சுங்க, இது ம். தன்னால ஓப்பன் ஆயிடும். விரிஞ்சிடும். எஸ். விரிஞ்சிடும். அந்த மாதிரி இது. இங்க மணிக்கட்டுல ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா கை தொய்வாயிரும். ஓ. ம். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த கை வேலை செய்யாது. ஓ. சரி இதெல்லாமே சரி. இருக்கு. இது ம், வந்து நம்ம தடவல் முறையில அதை சீராக்கும் மறுபடியும். ம், ம். சரி இந்த மாதிரி சரி. நிறைய வர்மத்துல வந்து இப்ப வந்து திளர்த்த காலம்னு இங்க நெத்தியில இருக்குங்க ஐயா. ஆ. நெத்தி பொட்டுல இருக்கிறது திளர்த்த காலம். ஓ, இந்த சரி திளர்த்த சரி. கால என்னங்கய்யா? ஆ, சரி. அந்த இந்த திளர்த்த கால வர்மத்தினால வந்து ம். இதுலதான் நோக்கு வர்மமே செயல்படுது. என்ன சரிப்படுது? நோக்கு வர்மம்னு சொல்லுவாங்க. ஓகே. நோக்கு வர்மம். மெய்தீண்டா காலம்னு சொல்லுவோம். அதாவது இந்த கண் பார்வையை இதுல குவிச்சு கொண்டு வர்றது, அதுதான் நோக்கு. குவிச்சு கொண்டு வந்து செயல்படுத்துறது. ஓ, எஸ் அவ்வளவு எஸ் எஸ். ஆற்றல் மிக்கது இந்த திளர்த்த காலம். இத கூட ஒண்ணு சொல்லுவாங்களே, அதாவது அஹ், ஒரு மனிதன் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறான், அல்லது குறிப்பாக அத பெண்களுக்கு சொல்லுவாங்க. பெண்கள் ம், முன்னாடி போயிட்டு இருந்தால் அந்த ம், பார்வை, இந்த ம். 2 விழிகளோட பார்வையை நாம மத்தியில நிலைநிறுத்தி அவங்கள ஏதோ ஒரு, எனக்கு அதை கரெக்டா இப்போ ஞாபகம் இல்லை, அப்படி மெஸ்மரிசம். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமாங்கய்யா. ஓ, ஆனா சரி. பெண்கள் மட்டும் இல்லைங்கய்யா. ஆ. யாரு விலங்குகளை கூட அப்படி நிறுத்துவாங்க. ஓ, சரி சரி ஒரு சரி. காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு தற்காப்புக்காக வந்ததுதாங்க. சரி பின்னாடி சரி. மனிதன் எப்படியும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ம், காட்டுக்குள்ள போறோம். ஒரு மிக மிக கொடூரமான விலங்குகள் வருது. ம். அப்ப அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கலையை பயன்படுத்தினாங்க. ஓகே ஓகே. சரி சரி. அவங்க நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தினாங்க. இது ஆமா. வந்து இடையில மனிதன் தன் தேவைகளுக்கு எப்படியோ அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். அதான். இதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் கொடுத்ததுதாங்க ஐயா. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பொட்டு வைப்பாங்க. ஃபார் ஆமா. எக்ஸாம்பிள் லேடிஸ் மெயின். இது எஸ். எல்லாமே அந்த இடத்தை இயக்காம வச்சிருக்கிறதுக்காக. அதான் அதோட பாதிப்பு அடுத்தவருக்கு இணையருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக போட்டு வைக்கிறாங்க இல்லையா? அதுதான் வச்சது. அதுதான் எஸ் எஸ். காரணம். உண்மையான காரணம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சந்தனம் வைப்பாங்க ஐயா நிறைய பேர். ஆமா ஆமா. அது வந்து இந்த இடம் வந்து எப்பவுமே சூடா இருக்கும். அஹ், இந்த இடம் வந்து ஹீட்டா இருக்குங்க. ஹீட் ஆயிடும். வெப்பம் அதிகமா இருக்கு. ஆ, அத ஆ. திளர்த்த கால குளுமையாகும் குளுமைப்படுத்துறதுக்காக போது அவன் சந்தனம். சாந்தமடைவான். ஓ, அவன் சாந்தமடைவான். சரி சரி சரி. ஏன் ஓகே நம்ம வாழ்வியல் எல்லாமே வர்மக்கலையோட தொடர்புடையதுதான். ஓகே. சரி 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 நம்ம சரி. நிறைய விஷயங்கள் வந்து வர்மக்கலைக்கு அப்பாற்பட்டு பார்த்திருக்கிறோம். ஆ, நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே ம். வர்மக்கலையோட தொடர்புடையதுங்கய்யா. சரி சரி. அத மாதிரி சில நோய்களை குணப்படுத்துறதுக்கு வர்மம் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ம். மாதிரி குணப்படுத்தப்படுகிற நோய்கள் என்னென்ன, அதை எப்படி தடுக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட தகவல்கள். இது வந்து இப்ப நம்ம வர்மக்கலை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்போம்னே சொல்லலாம். ஓகே. ம். ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தற்காத்துக்கிறதுக்கு உண்டான கலை தான் இந்த கலைங்க. ஓஹோ, அது மெடிசின் மாதிரி. ஒரு நோய், நாம இந்த கலையை பயன்படுத்தி ஒரு நோயை வராமலே தடுக்க முடியும் இல்லையா? ஆமாங்க. நம்ம ஆயுசுக்கு நம்ம ஆயுள் காலம் முடியிற வரைக்கும் அந்த நோய் நம்மள தாக்காது. வராது. ஓ, வராது. சரி சரி. என்னங்க இப்போ வந்து நம்ம அதிகப்படியான நோய்கள் ஏற்படுறதுக்கான காரணம் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஹார்மோன் செக்ரேஷன் சொல்லுவோம். ஓகே. நாளமில்லா சுரப்பிகளோட செயல்பாடுகள் குறையறதுதான். ஓ, சரி. இந்த நாளமில்லா சுரப்பிகள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஆதார சக்கரங்களோட தொடர்புடையது. ஓ, சரி இந்த சரி ஆதார சக்கரங்கள் இந்த 108 வருமத்துக்குள்ள அடங்கிடும். சரி. அந்த 108 வருமத்துக்குள்ள அடங்கியிருக்கிற அந்த ஆதார சக்கரங்கள்ல நம்ம ம். இயக்கணும், செயல்பட வைக்கணும்னா அந்த வர்ம புள்ளிகளை சரி பண்ணாவே முடிஞ்சது. கரெக்ட் ரைட் ரைட். நாளமில்லா சுரப்பிகள்னால வர்றதுதான் தைராய்டு பிரச்சனைங்க. ஃபார் ம், எக்ஸாம்பிள் சொல்றேங்க. தைராய்டு ம், பிரச்சனை அதனாலதான் வருது. அது ம், ஏன்னா கழுத்துல இருக்கிற கம்ப்ரஷன், ம். சர்விக்கல் கம்ப்ரஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா தைராய்டு ப்ராப்ளம் வரும். வரும். ஓஹோ. அது ம், உடனே எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல தெரியாதுங்க. ம், ம். அந்த அழுத்தங்கள் வந்து மாறுபடும். சரி சரி. மருத்துவத்துறையில எம்ஆர்ஐல வரலைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றும் நம்ம டீப்பா இதுதான் ஆணித்தரமா சொல்ல முடியாதுங்கய்யா. ம். ஆனா அந்த புரிதலோட நம்ம செயல்படும் போது நோயிலிருந்து விடுபடலாம். ஓ, சரி சரி சரி. இது ஓகே. ஒவ்வொன்றும் சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாங்கய்யா. இதயம் சார்ந்த தொந்தரவுகள் வருதுங்கிறதுக்குமே வர்மக்கலை மூலமா சரி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ம், இடங்கள்ல வர்மக்கலை மூலமா அது இதய ம், நோய் ஆகட்டும், நம்ம சர்க்கரை வியாதி ஆகட்டும்ங்கய்யா, ம். நாட்பட்ட அனைத்து வியாதிகளும் வர்மக்கலை மூலமா சரி பண்ணலாம். ஓஹோ. கிரானிக் டிசார்டர், ஆல் கிரானிக் டிசார்டர்ஸ் ஆ. வந்து கண்டிப்பா வர்மக்கலை மூலமா சரி பண்ண முடியும். அது எப்படின்னா அந்த வர்ம பாதிப்பினால ஆற்றல் பத்தாததுனாலதான் அந்த வியாதியே வருது. ஓ, சரி. ஆ. உடல்ல ஆற்றல் தேவையான ஆற்றல் இல்லைங்க. சுற்றோட்டங்கள் சரியா இல்ல. அந்த ம், சுற்றோட்டங்களை சரி பண்ணும்போது ம். கண்டிப்பா நம்மளுக்கு சரி. அது வந்து நாங்க ஒரு முறையில பண்ணுவோம். தடவல், தட்டல், ஃபர்ஸ்ட் தட்டல், தடவல், அணுக்கள் இப்படி மாதிரி கொண்டு போவோங்க.
ஓகே. இந்த மாதிரி முறை ஒவ்வொரு முறையில கொண்டு போகும்போது அந்த உடல் சீராயிடும். ம். தொடு வர்மம்ங்கிற தொடு சிகிச்சைன்னு கொடுக்கும்போது அப்போதைக்கு நல்லா இருக்கு. ம். வாரம் அவங்க போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அது ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கும். வாரம் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க. ம். ம். அந்த மாதிரி போகுங்கய்யா. இது வர்மக்கலையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயை வந்து குறைஞ்சது ஒரு 3 மாசத்துக்குள்ள சரி பண்ணிடுவோம். ம். ம். நாட்பட்ட பிரச்சனைகள் எதா இருந்தாலுமே 3 ம். மாதத்துக்குள்ள சரி பண்ணிடுவாங்க. இப்போ சரி, வந்து சரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லம்பர்ல பேக் பெயின் இருக்குது, இடுப்புல ம். பேக் பெயின் வருது, வலி வருது, அதிகமான வலியில வேதனைகள்ல மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா, ம். இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னா முதுகு தண்டுவடத்தோட அழுத்தம். ஓகே. முதுகு தண்டுவடத்தோட அழுத்தம் வந்து அதிகமாகும் போது வெப்பநிலை அதிகமாகும். ம். வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அந்த ஏரியா முழுசுமே எங்கேயுமே சரியான ஃபங்க்ஷனிங் இருக்காது. சரி. இது சார்ந்து வர்ற வியாதிகள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இடுப்பு வலிக்குன்னே நம்ம சொல்லிட்டோம். இடுப்பு ம். வலிகள் சார்ந்து இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு அதிகமா வர்றது பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை நீர் கட்டி வருங்கய்யா, ம். ஆண்மை குறைவு வருங்கய்யா, ஓகே. குழந்தையின்மைக்கு மெயின் காரணங்கய்யா. அதுக்கடுத்து சரி. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்வு அதிகமா வயித்துல சேரும். ஓஹோ, சரி. இப்ப நம்ம இடுப்பை சரி பண்ணும்போது அந்த தண்டுவடத்தை இடுப்புல இருக்கிற தண்டுவடத்தை சரி பண்ணும்போது அந்த இலக்கமாகும் போது இந்த ம். வியாதிகள் காணாம போயிடும். ஆ. சில இப்ப நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கு போறோம், இத மாதிரி ஒர்க் அவுட் பண்றதுக்கு போறோம். அந்த மாதிரி இடங்கள்ல சில உடம்பை நீவி விட்டு செய்றாங்களே, அது கூட ஆமாங்க வர்மக்கலையோட தொடர்புள்ளது தானே இல்லையா? ஐயா. உடம்ப நீவி விட்டுனாங்க ஐயா. உடம்ப நீவுறது எதுக்காகனாங்க ஐயா? அதான் நீவுறன்னு நீங்க சொல்ல வர்றது எப்படி, நாங்க அத எக்ஸசைஸ் பண்ண போற இடத்துல சொல்றீங்களா அல்லது? ஆமா, ஆமா. எக்ஸர்சைஸ் பண்ண போற இடத்துல கூட, இப்ப நமக்கு ம், சில ஒரு பொசிஷன்ல ஒரு பெயின் இருக்குது அல்லது சில ம். இதுகள தடவுறாங்க இல்லையா? அது ஆமாங்க ஐயா. கரெக்டான ஒரு முறைப்படி தடவுதுன்னா தானே அதுல நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. எல்லாராலயும் அது செய்ய முடியாது. சோ அதுவும் சரி. இந்த வர்மத்தின் வ- நீட்சி தானே. ஐயா, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இப்ப நீங்க உட்கார்ந்திருப்பீங்க. திடீர்னு ம், உங்களுக்கு தலைவலிக்கு உங்களை அறியாம இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பீங்க. ம், ம், கை வச்சு அழுத்தம் கொடுப்பீங்க. இது ம், வந்து அண்ணா காலம்னு சொல்லுவோம். அண்ணன் ம். காலம். இந்த எ இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது ம். ஆக்டிவேஷன் ஆகும் பிரெயினுக்கு. சரி. ஓகே. அந்த சர்க்குலேஷன் நார்மல் ஆகுது. ஓ! சரி. இப்ப கை வலி இருக்கு. நம்மள அறியாம இப்படி திரிப்போம். ரைட், ரைட், ரைட். ம். இப்படி நல்லா லூஸ் பண்ணிப்போம். ஆ. இது எல்லாமே வர்மத்தோட தொடர்புடையதுதான். வர்மத்தோட கரெக்ட். ரைட், ரைட், ரைட். ஓகே. ஆ. இடுப்பு வலி இருக்கு, உட்கார்ந்திருப்போம், ரொம்ப இடுப்பு வலி இருக்கு, இப்படி ம். திரும்புவோம், அவ்வளவுதான். ஆம், ஆம், ஆம். எஸ், எஸ், அப்ப எஸ். அப்ப தண்டுவட எளிமையாகும். எஸ், எஸ், எஸ். இது கால் நம்மளை அதிகமா அறியாமலே நம்ம உடம்பு நம்மளே செய்யறது. நம்ம இது நாம வந்து ஒரு நெட்டி ஒலிப்பு அ இதை நாம வந்து தெரிந்து செய்யும்போது அது சிகிச்சை முறையாகுது. இல்ல. இல்லையா? இதுல எப்படின்னா ஒரு அ ஸ்டேஜ் வரைக்கும் தான் உங்களால இப்படி திரும்ப முடியும். முடியும். ம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல போகும்போது உங்களால இப்படி திரும்ப முடியாது. முடியாது. எஸ். ஆமா. ம். அந்த இடத்துல தான் இந்த கலை தேவைப்படுது. தேவைப்படுது. ஓகே. ஆனா சரி, இதே சரி. வந்து நம்ம சீரா வச்சுட்டோம்னா, உடம்ப சீரா வச்சுட்டோம்னா, இந்த ம். பாதிப்பே வராது. உடம்ப சீரா வச்சுக்கிறதுக்கும் வர்மக்கலையில ஒரு ம். சில எக்ஸர்சைஸ் இருக்கு. ஓ! சரி, சரி, சரி. அத ரெகுலரா பண்ணிட்டு வந்தோம்னா, ம். நம்மளுக்கு அந்த பாதிப்பே குடுக்காதுங்க. இப்போ வர்மக்கலை வந்து வர்ம பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்குங்கய்யா, ம். அவங்களோட நோய் குறிகுணங்களே போதும். நோய் குறிகுணங்கள் 10 வருஷமா எனக்கு அல்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. 15 வருஷமா சிம்ப்டம்ஸ் அல்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிம்ப்டம்ஸ். ஆ. சிம்ப்டம்ஸ். ஓகே. நோய் குறிகுணங்கள் வந்து சிம்ப்டம்ஸ். அந்த சிம்ப்டம்ஸ் எப்பன்னா 10 வருஷமா இருக்கும்பாங்க. சரி. 15 வருஷமா இருக்கும்பாங்க. ஆ. 15 வருஷமா இந்த அல்சர சரி பண்ண முடியலன்னா, அது கண்டிப்பா வர்மம் சார்ந்தது தாங்க. ஓ! சரி. ம். இந்த மாரி அந்த நாள்பட்ட நோய் குறிகுணங்கள் இருக்கிற எல்லாத்துக்குமே வர்ம பாதிப்பு இருக்குங்க. கண்டிப்பா. ஓகே, ஓகே. கண்டிப்பா. அது ஆணித்தரமா சொல்லலாங்க. சரி, சரி, சரி. அது அப்புறம் அது ஊருக்கு மாதிரி தேவைப்படுது. வர்மக்கலையில் வாழ்வியலும், வர்ம பாதிப்புகளும். சோ இது ம். தொடர்பான தகவல்கள். இப்ப அத வாழ்வியல்ல எடுத்துட்டோம்னாங்க, இப்ப காலையில நாம எந்திரிக்கிறோம். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். காலைல நேரத்துல தூங்கி முழிக்கிறோம். முழிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு 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 உடம்புக்குன்னு உண்டான அந்த பொறுப்ப நம்ம குடுக்கறதே இல்ல. ஓகே. ம். நம்ம உடம்பு மறந்துச்சு நம்ம வேலையில தான் நோக்கி போறோம். ம். காலைல எந்திரிக்கும் போதே ஒரு சைட திரும்பி எந்திரிக்கணும். ஆ. இது வாழ்வியல் வர்மக்கலை. ஓ! சொல்லப்போனா. சரி, 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 ஒரு சரி. சைடு திரும்பி ஆ. ஒரு ஆப்போசிட் கைய ஊனித்தான் எந்திரிக்கணும். ஓ! இது எந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல திரும்பணுங்கிறது உண்டா? அது அது தப்பு இல்லைங்கய்யா. மேக்ஸிமம் இடதுபுறம்பாங்க. அது ஓகே, முக்கியம் இல்ல. ஓகே. ஆ. போத் சைடு ம். நீங்க எந்த சைடு எந்திரிச்சாலும் சரி, ஆப்போசிட் கைய ஊனித்தான் எந்திரிக்கணும். ஊனி தான் எண்ணணும். ஓகே, ஓகே. இடுப்ப திருப்பி ஒரு ஆ. கழிச்சு எந்திரிக்கிறது நம்ம தமிழ்ல சொல்றது ஒரு கழிச்சு, நம்ம ஏரியால சொல்றது ஒரு கழிச்சு எந்திரி அப்படின்னு சரி, சரி. சொல்லுவாங்க. ஆமா. பட் இந்த ஒரு சைட திரும்பி எந்திரிக்கிறது. எந்திரிக்கிறது. எந்திரிச்சு உட்கார்ந்த உடனேயுமே அடுத்த ஸ்டெப் மூவ் ஆயிடக்கூடாது. ஆ. ஃபர்ஸ்ட் நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். கைகள சரி. தேய்ச்சு நல்லா முகத்த தேய்ச்சு விட்டுட்டு,
ம். கையெல்லாம் நல்லா உருவி விட்டுட்டு, அது குறிப்பிட்ட 50 இயர்ஸ்க்கு மேல 60 இயர்ஸ்க்கு மேல போகும்போது கம்பல்சரி நம்ம பண்ணணும். கண்டிப்பா, கண்டிப்பா. நான் கேட்டிருக்கிறேன். அதாவது இந்த பிரஷர் இதெல்லாம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க செய்யறது வந்து சொல்றது வந்து ரொம்ப இது பிரஷர் சுகமான அதான் நீங்க ஒரு அந்த இதுன்னு சொல்லலாம். அந்த ஆமா. கேட்டகரிக்கே போக வேண்டாங்க. எஸ், எஸ். நீங்க ஆ நோய் சார்ந்தே போக வேண்டாம். அடிப்படையா எல்லாரும் செய்ய வேண்டியது. செய்யணும். கரெக்ட். ஆமா, ஆமா, ஆமா. அதுவும் ம். சின்ன வயசுல இருந்து பழகினா தான் 60 வயசுல வரும். எஸ், 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 எஸ். திடீர்னு 60 வயசுல நம்மளுக்கு வந்துராது. ஆமா, ஆமா, ஆமா. அந்த செயல்பாடுகள். அப்ப சின்னதுல இருந்து பழக்கப்படுத்தணும். நம்ம குழந்தைகளுக்கு இருந்தே பழக்கப்படுத்தணும். ம், ம். அது சரி பண்ணிட்டு போய் எந்திரிச்சு பண்ணி ஃபர்ஸ்ட் குளிர்ந்த நீர்ல முகத்த கழுவணும். கலவைக்கணும். ம். நல்லா தண்ணி அடிச்சு முகத்த கழுவிட்டு, அப்புறம் வந்து வாயை கொப்பளிச்சுட்டு, ம். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ செய்யலாம். இது சரி. யாருமே பண்றதில்ல அடிப்படையில. ம். ம். இதனால என்ன பாதிப்பு வரும்ன்னு சொல்லிடுறேன். ம். இப்ப நீங்க எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கும்போது அப்படியே எந்திரிக்கும்போது தண்டுவடம் வந்து ரொம்ப இறுக்கமாகும். கண்டிப்பா. இதுதான் நெறைய பேர் இப்படித்தான் செய்யறாங்க. நான் கூட ம். அத அடிக்கடி செய்யறது உண்டு. செய்யும்போது இப்படி எழுப்புறது அது தவறோ, உடம்புக்கு அது கெடுதலோ அப்படின்னு நான் நினைக்கிறதும் உண்டு. இருந்தாலும் அது நாம நெறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம். அதை எப்படி தடுக்கிறது? அதனால உள்ள அது பாதிப்புகள் என்ன? அதாங்கய்யா. அது நம்ம ஒரு சைடா திரும்பி எந்திரிக்கணும். ஆமா. ஓகே. ம். அதே மாரி கீழ உட்காரும்போது, இன்னும் ம். அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா, ஒரு இடத்துல போய் உட்கார்றீங்கன்னா, கால ஊனி உட்காரணும். ம். பாதம் வந்து தரையில நல்லா ஊன்றி இருக்கணும். ஓகே. ஆ. அவங்க யாருமே பாதத்த ஊன்றது இல்ல. கால் இப்படி வி ஷேப்ல விரிச்சுட்டு போயிரும். ம். அது ம். மிகப்பெரிய தவறு. வி ஷேப்ல விரிச்சுட்டு போகக்கூடாது. வி ஷேப்ல விரிச்சுட்டு போனா அழுத்தம் முழுசு இடுப்புக்கு போயிரும். ஓ! சரி. இடுப்பு முதுகுக்கு போயிரும். இடுப்ப விட முதுகுக்கு போயிரும். முதுகு. ம். முதுகு அழுத்தமாகும்போது புடனி அழுத்தமாகும். ம். ம். பொசிஷனே மாறிரும். கூன் போட்டுருவாங்க. ஓகே. ஆ. ஆ. அந்த கால ஊனி நிமிர்ந்து உட்கார்ந்தாங்கன்னா கரெக்ட்டா இருக்கு. இது ஒரு ம். சிறந்த எக்ஸாம்பிளா நாங்க என்ன சொல்லுவோம்னா நானு, ம். கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா, மினியப்ப சாமின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆ. பெரிய பெரிய லெவல்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. சரி. அது உட்கார்ந்துக்கிறது இப்படி நேரா உட்கார்ந்திருக்கும். ஓ! சரி, சரி. ஒரு மனிதன் இப்படித்தான் உட்காரணும்னு அங்க காமிச்சிருக்காங்க. ஆ. எஸ், எஸ். அது யாருமே அத உணர மாட்டேங்கிறாங்க. அந்த 2 ம். காலை ஊனி ஸ்ட்ரெய்ட்டா இப்படி உட்கார்ந்திருக்கு. ஒரு ம். கால மடிச்சு வச்சு உட்கார்ந்திருக்கு. இது ம். எல்லாமே நம்ம உட்காரக்கூடிய முறைகள்ங்க. ம். ம். இன்னைக்கு கால மடிச்சு உட்கார்ந்தா அது அசிங்கம்னு நெனைக்கிறான். ம். அநாகரிகம்னு நெனைக்கிறாங்க. அது தவறுங்க. ம். கால மடிச்சு உட்கார்றது ஒரு வர்மக்கலைங்க. ஓ! ஒரு நாடி சரி, சரி. ஓட்டத்தையே மாத்தலாங்க. வலது கால தூக்கி போட்டா ஒரு நாடி ஓடும். இடது கால தூக்கி மேல போட்டா இன்னொரு நாடி ஓடும். ம். நம்ம மன ஓட்டங்களே அதுல மாறுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அது வந்து நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிறனால தான் நாம வந்து அத செய்றோம். ஆனா ஆமா. அது வந்து அ அதாவது ப பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை, அவமரியாதையாக அத நம்ம கருதுறோம். அந்த ஒரு உருவாக்கிட்டோம். அ உருவாக்கிட்டோம் அதைய. உருவாக்கிட்டோம். ஆமா. கண்டிப்பா. அது வந்து உருவாக்கிட்டோமே தவிர, நீங்க அப்படி கால போட்டு உட்காந்தீங்கன்னா, கால மடிச்சு போடலாம். ம். நேர் போடாட்டி மடிச்சு போடலாம். எப்படி போட்டாலுமே அப்படி போட்டு உட்காரும்போது தண்டுவட நேராயிரும். ஓ! சரி, சரி, சரி. வெரி குட், இந்த வெரி குட். பொசிஷன் ஆட்டோமேட்டிக்கா நேர் வந்துரும். ஓ! சரி, சரி. ஓகே, ஓகே. அப்புறம் இந்த காலையில எந்திரிச்சு வந்து ஒரு ரிலாக்ஸிங் எக்சர்சைஸ் கொஞ்சம் குடுக்கணும் நீங்க. ம். கால் பாதங்களுக்கு, ம். விரல்களுக்கு, ம். கால் ஜாயிண்ட், மூட்டு ஜாயிண்ட், இடுப்பு ம். ஜாயிண்ட், ம். கழுத்து ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட், இங்க மணிக்கட்டு ஜாயிண்ட், முழங்கை ஜாயிண்ட்க்குலாம் ஒரு சின்ன சின்ன ரிலாக்ஸிங் எக்சர்சைஸ். இப்படி திருப்புறது, இப்படி குனியறது, நிமிர்றது, கால சுத்துறது, இந்த ம். மாரிலாம் குடுத்தீங்கன்னா, ம். உங்க உடம்பு வந்து இளகுன நிலைக்கு வரும். ஓ! இளகுன நிலைக்கு வரும்போது, அந்த நாள் முழுசும் நீங்க எவ்வளவு அதிகப்படியான வேலைகள செஞ்சாலும், இந்த ம். இறுக்கத்துக்கு போகாது. ம். இப்ப நம்ம விவசாயிகள் எடுத்துக்கங்கய்யா. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிகப்படியான பாதிப்பு நான் பார்த்த வரைக்கும் விவசாயிகளுக்கு தான் பார்க்கிறேன். ஓகே. ஆ. விவசாய குடும்பத்த சார்ந்தீகள் வந்து ம். ரொம்பவுமே இதனால வறும பாதிப்புனால இருக்காங்க. ம். மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. சரி, சரி. ஆ. டீச்சர்ஸ்க்கு இருக்கு. மத்த செக்டார்ல இருக்கிற இல்ல எல்லாத்துக்குமே இருக்கும். இருக்குங்கய்யா. கரெக்ட், ரைட். ஆனால் ஒரு விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கணிப்பு. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். அவங்க வந்து அவங்களோட ஒரு செயல்பாடுகள வந்து ரொம்பவுமே ஸ்லோவா அதாவது அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மறந்துட்டாங்க. ஓகே. ஆ. முன்னொரு காலத்துல என்ன பண்ணாங்களோ, அது எதுவுமே இப்ப பண்றதில்ல. சரி, இப்ப சரி. மாடு புடிச்சிட்டு போவாங்கய்யா முதல்ல. 2 சரி. நிலத்துக்கு நடுவுல வரப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. அது கரெக்ட்டா ஒரு கால் வைக்கிற மாரி தான் இருக்கு. ஓ! ஏன்னா நிலத்த வீண் பண்ணக்கூடாதுங்கிறனால அந்த மாரி போட்டுருப்பாங்க. ஆமா, ஆமா, அதுல முதல்ல நடந்து போறவங்க நடந்து போவாங்க. பின்னாடி மாடு நடந்து போகும். 4 காலோடயும் மாடு அதுல நடந்து வரும். ஆமா. ம். ஆனா இப்ப வந்து மாடு அதே மாரி நடந்து வருது. ம். நம்ம ஆள் நடந்து போகும்போது கீழ விழுந்துடுறான். முடிக்க முடியல, முடியல. முடியல. அவ்வளவுதான் அதான். அந்த உடம்போட போஸ்சர் மாறி கிடக்குது. சரி, சரி, சரி. ஒரு ஓகே. சின்ன எக்ஸாம்பிள் அதிலேயே வந்துருங்க. ம். குனிஞ்சு வெயிட் தூக்குற மெத்தேடு தப்பு. இன்னைக்கு பண்ற எல்லாமே தவறுதலா அனைத்தும் பண்றோம்.
கண்டிப்பா. ஓகே. ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேல இருக்கும்போது கீழே உட்கார்ந்து தான் லிஃப்ட் பண்ணணும். எஸ் எஸ் எஸ். இப்போ உழைப்பு உழைப்பு குறைஞ்சிடுச்சு, அதனால பிளெக்சிபிலிட்டி உடம்புல இல்ல. அதனால ஆமாங்க, தானே நம்ம மார்னிங்ல வாக்கிங் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அல்லது உண்மைங்க. ரெகுலரா செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோம்னா அதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் சுகமா ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து, டேபிள்ல உட்கார்ந்து, சேர்ல உட்கார்ந்து, இந்த மாதிரி கலாச்சாரம் மாறி போச்சு. என்ன அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்புல வந்து சரியான அசைவுகள் இல்லை. இல்லைங்க, இந்த குறைபாடுகள் வருது இல்லையா? உண்மையாலுங்க. அதனாலதான் நான் என்னங்கிறேன், காலையில அந்த ரிலாக்சிங் எக்ஸசைஸ் கம்பல்சரி பண்ண எஸ் எஸ், சொல்றேன். கண்டிப்பா இவங்க கண்டிப்பா. ஜிம்முக்கு போய் டைட்டன் பண்ணுவாங்க. ம், ம். ஆனா டைட்டன் பண்ணக்கூடாதுங்க. ரிலாக்ஸ் பண்ணியே தீரணும். ஒரு சரி. ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருப்பாரு. அவர் ம், ரெகுலரா செட்டில் கார்க் விளையாடுறப்பாரு. ம். செட்டில் கார்க் விளையாட போவாரு. பேட்மிண்டன் விளையாட போவாரு. பட் சரி, பேட்மிண்டன் விளையாட போறவர் போனோடனே ரிலாக்சிங் எக்ஸசைஸ் பண்ண மாட்டார். சரி, சரி. ஓகே. ஆ. வார்ம் அப் பண்றங்கிற பேர்ல ஜங்கு ஜங்குன்னு குதிப்பாரு, கை கால் ஆட்டுவார், உள்ள போயிருவாரு. சரி, சரி, சரி. ஓகே, அதெல்லாம் ஓகே. தவறுங்க. போனோடனே ரிலாக்சிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளேயே போகணும். ஓகே. ஒரு யோகா பண்றோம்னா ரிலாக்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும் மஸ்ட். ஓகே, ஓகே. இன்னைக்கு யோகா கலையில இருக்கிற யாருமே ரிலாக்சிங் எக்ஸசைஸ் பத்தி சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி. நேரடியா யோகா கலைக்கு போயிடுறாங்க. ஆ. அது மாதிரி ரிலாக்சிங் எக்ஸசைஸ்ங்கிறது நம்ம ரெகுலரா நம்ம டே டு டே லைஃப்ல பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம். ம், இது ம். எப்படி பண்ணலாங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. தெரியாது. அது ஓகே. ஒரு 11 ஸ்டெப் வருங்கய்யா. அது பொறுமையா ஒரு நாள் உங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன். அந்த இன்னொரு 11 நிகழ்ச்சியில ஸ்டெப் அதை பார்க்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே. கண்டிப்பாங்கய்யா. சரி, அடுத்து நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்கய்யா. ஓகே. அத மாதிரி இல்ல, இந்த நாம வந்து யோகா, நீங்களும் யோகா மாஸ்டர் நீங்க. சோ ஆமாங்க. யோகா இருக்குது, அத மாதிரி சித்தக்கலை இருக்குது. ம். சித்தக்கலைக்கும் யோகாவுக்கும் வர்மக்கலைக்கும் ஐ மீன் வர்மக்கலைக்கும் யோகாவுக்கும் என்ன தொடர்பு, என்ன வித்தியாசம்? ஐயா, ரெண்டுமே நேரடி தொடர்புல தான் இருக்குங்க. ஓகே, ஓகே. நேரடி தொடர்பு தாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா, அசைவுகள் உருவாக்குறதா யோகா. ம். சரி. உடல் அசைவுகளை உருவாக்குறதா யோகா. அந்த ம். அசைவுகளை உருவாக்கும் போது வர்ம புள்ளிகள் ஆக்டிவேஷன் ஆயிடும். ஓகே. சரி, சரி. ஆனா இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, ம். ஒரு குழந்தை ஆரம்பிக்குது யோகான்னா அது சரி. ஓகே. அது வளர வளர அந்த யோகா கலையில போயிட்டே இருக்கு. ம். 40 வயசுல இருக்கிற ஒருத்தர் திடீர்னு யோகா கத்துக்கிறது தப்பும்பேன். ஆ. 50 வயசுல இருக்கிறவர் திடீர்னு யோகா கத்துக்கிறது தப்புன்னா, தவறுன்னு சொல்றது எப்படின்னா, ம். அவங்க வந்து அந்த உடம்ப ஃபர்ஸ்ட் தயார் பண்ணிட்டு யோகா கலைக்கு போகணும். கண்டிப்பா. ஓகே, ஓகே. அந்த யோகா பயிற்சிகள் பண்றதுக்கு ம். அவங்க உடம்ப ஃபர்ஸ்ட் தயார் பண்ணணும். உடம்ப தயார் பண்றதுதான் நம்ம வர்மக்கலை. ஓகே, ஓகே. சரி, சரி. சோ 2மே இன்டர்லிங்க்டு தான் இல்லையா? இன்டர்லிங்க். இப்ப அ. இடுப்புல பிடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்கய்யா. ம். நீங்க இடுப்புல பிடிப்பு இருக்கும்போது ஒரு யோகா யோகா பண்ண முடியுமா? முடியாது, முடியாது. அப்ப ஓகே. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுவீங்க. ம், ம், மாஸ்டர் சொல்லிட்டாரு, மாஸ்டர் இப்படி பண்ண சொல்லிட்டாரு, ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுவீங்க. அது ம். இன்னொரு உறுப்பு பாதிக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, ஓகே. அதுதான் முக்குற்றங்களையும் கொடுக்கும். உடம்பு ஹீட் ஆயிடும். ம், ஒரு ம். லெவலுக்கு மேல பண்ணும்போது. அவங்களுக்கு பைல்ஸ் தொந்தரவு வரும். இந்த ஆ, மாதிரி நிறைய தொந்தரவுகள் வரும். அந்த உடம்பை இளக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பாதிப்புகள் இருக்காதுங்க. கண்டிப்பா. ஓகே, ஓகே. இது எத்தனையோ கலைகள் இருக்கின்றன. மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. ஹோமியோபதி இருக்குது, சித்தா இருக்குது, அலோபதி இருக்குது, அத மாதிரி ஆயுர்வேதிக் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் நம்ம இந்த வர்மக்கலை அவ்வளவு முக்கியத்துவம் எதுவும் கொடுக்கப்படலையா? அல்லது ஏன் அது வந்து பிரபலமாக இல்லை? அப்கோர்ஸ் அது நலிஞ்சிட்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம வந்து சமுதாயத்துல படிப்பு வரும்போது படிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நாம வந்து இந்த கலைகளுக்கு கொடுக்கலை அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்தாலும், இது மற்ற இதர சில சிகிச்சை முறைகள் அது நல்லபடியாக ஓரளவுக்கு இருக்கும்போது இந்த வர்மக்கலை ஏன் அந்த அளவுக்கு வரல? அதற்கு ஏதாவது பிரத்யேக காரணம் இருக்குதா? ஐயா, இது எடுத்துட்டோம்னா இது வந்து 2 விதத்திலயும் பயன்படுது இல்லங்க. ம். உங்களுக்கு வந்து சித்த மருத்துவங்கள் கொடுத்தா வியாதி குணமாகும். சரி. ஹோமியோபதி மருந்துகள் கொடுத்தா வியாதி குணமாகும். ம். ஆனா ஒரு வர்மக்கலை கத்துட்டான்னா, அவன் வந்து 2 விஷயத்துக்கும் பயன்படுத்துவான். அவன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல. கெட்டவனா இருந்தான்னா ரைட், ரைட். அழிவுக்கும் பயன்படுத்திருவான். அதனால இது அதுக்காகவே இத ஒதுக்கி வச்சாங்க. அது பிசியோதெரபிங்கிற ஒரு கேட்டகரி நம்மளுல வந்துருச்சுங்க. சரி. பிசியோதெரபிங்கிற ஒரு படிப்பு வந்து அந்த அது மூலியமா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது சார்ந்து நம்ம உள்ள கொண்டே வரல. ஓகே. வர்மக்கலை உள்ளேயே எடுத்துட்டு வரல. பிசியோதெரபி ஏறக்குறைய மருமக்களை சார்ந்த படிப்பு தானா? ஆமாங்க. அது வந்து தசை, உடல் இயக்கத்துக்கு பயன்படுங்கய்யா. சரி. ஆனா வந்து உயிராற்றல் சுற்றோட்டங்களை இயக்காது. ஓகே. அந்த சரி. வாசி இயக்கி கொடுக்காது. உங்களுக்கு ஓகே. தசையை இலக்கம் பண்ணி கொடுக்க, எல்லாம் இலக்கம் பண்ணி கொடுக்கும். சரி, ஆனா அங்க சரி. உயிராற்றல் சுற்றோட்டங்கள் கிடைக்கும்னா அந்த தடவல் கரெக்ட்டா இருக்கணும். ஓகே, ஓகே. அது வந்து அவங்க உள்ள கொண்டு வரல. அவங்களுடைய புரோட்டோகால்ல இல்ல.
ஸ்டடீஸ்ல இல்ல. அதனால அதை நாம தவறு சொல்ல முடியாது. அவங்க ஒரு கேட்டகரியில இருக்காங்க, அது பண்ணிட்டு இருக்காங்க, தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க, சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த முறையில போயிட்டு இருக்காங்க. பட் அதுல மோகம் நம்மளுக்கு அதிகமாயிருச்சு. ஓ, சரி சரி. ஆங்கில மருத்துவத்தின் மீது மோகம் அதிகமாயிருச்சுங்கய்யா. இப்ப இந்த கடந்த 10 ஆண்டுகளா தானே சித்த ஆயுர்வேத மருத்துவம் மேல மக்கள் தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இனி வர்மக்கலை மீதும் தேடி வருவாங்க. ஆனா இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வர்மக்கலை அழியலைங்க. அழியல. கரெக்ட், ரைட், ரைட். இதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னங்கய்யா, இங்க மேம்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லா சித்தர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த கலையை வந்து நீங்க மேம்படுத்துறது, வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் வரும், ஒரு நாள் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் வரும் அப்படிங்கிறது மாதிரி இது ஒரு கால சுழற்சி தான் இல்லையா? நாம வந்து இயற்கை விவசாயத்துல இருந்து போய் நாம கெமிக்கல் ரசாயன விவசாயத்துக்கு போனோம். இப்ப திருப்பியும் நாம வந்து இயற்கை விவசாயம் தேடி நாம போயிட்டு இருக்கோம். அங்க விவசாயம் அது இதுன்னு சொல்லி நாம போயிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்லயும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு நிகழ்ந்து கொண்டு வருகின்றன இல்லையா சார்? இல்ல, மருத்துவர்கள் வரவேற்கிறாங்க. மருத்துவர்கள், எல்லா துறை சார்ந்த மருத்துவர்களுமே மாற்று மருத்துவத்து மேல ஒரு ஆர்வமா இருக்காங்க. சரி சரி. மக்கள் வந்து வேதனைப்படுறதை அவங்களால வந்து ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவர்கள் வந்து மனிதாபிமானம் உள்ள ஆட்கள் தான் மருத்துவத்துறைக்கே வருவாங்க. அவங்க வந்து துறை சார்ந்து இருக்காங்களே தவிர அவங்களால வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ஏத்துக்க முடியல, நிறைய விஷயங்களை ஏத்துக்க முடியல. அவங்களே வந்து இப்போ வந்து நம்மளை வரவேற்கிறாங்க. இந்த வர்மக்கலை எல்லாம் அவங்க மிகப்பெரிய அளவுல வரவேற்கிறாங்க. எதிர்ப்புங்கிறது இப்போ குறைஞ்சிட்டு வருதுங்கய்யா. எதிர்ப்பு அலைகள் இல்லைங்க மக்கள் மனசுல. ஒரு புதிய கலைகளுக்கு, அதாவது நம்ம பழைய கலைகளை புதுப்பிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது இப்போ வந்து வர்மக்கலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க ஆங்கில மருத்துவம் எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை, சித்த மருத்துவம் எடுத்தாலும் கவலை இல்லை, ஆயுர்வேதா எடுத்தாலும் கவலை இல்லை, ஹோமியோபதி எடுத்த நீங்க மருத்துவம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரி சரி. நாம இங்க இயக்கங்களை சரி பண்ணி விட போறோம், அவ்வளவுதான். நம்ம எந்த துறைக்குமே எந்த ஒரு இடத்துலயுமே போய் முட்டுக்கட்டே கிடையாது, அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம். என்னை கேட்டா முதல்ல வந்து கொடுக்க வேண்டிய சிகிச்சை இதுதாங்கிற. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்களாமா. சரி சரி. அவரு வந்து சஜஸ்ட் பண்ணுவாராமா, எந்த டாக்டர் பார்க்கணும், எங்க போகணும், என்ன மாதிரி அவங்களுக்கு உண்மையாலுமே வியாதியா இல்ல மனம் சார்ந்த தொந்தரவுகளான்னு அவரு வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாராமா. சரி சரி சரி. அந்த மாதிரி வர்மக்கலையை பொறுத்த வரைக்கும் மனசையும் உடலையும் சமநிலை பண்ணிடுவோம். சரி, ஓகே. மனதும் உடலும் சேர்ந்து இயங்கும் போது உங்களுக்கு அந்த பாதிப்புகள், அதுதான் நம்ம வழிபாட்டிலேயே கொண்டு வரோம். கண்டிப்பா. நீங்க வழிபாடுகள் எடுத்துங்க, பிரார்த்தனைகள் எல்லாமே நம்ம அதானுங்க ஐயா. மனதை உடலை ஒருங்கிணைக்கிறதுக்காக பிரார்த்தனையே. ஒரு ஜெபம் பண்றோமோ, ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பிரார்த்தனை பண்றோமோ, எல்லாமே வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம மனசை உடலை ஒருங்கிணைக்கிறோம். அதுதான் வர்மக்கலைங்க, அதுவும் வர்மக்கலை தான். கண்டிப்பா கண்டிப்பா. மனதும் உடலும் ஒருங்கிணையும் போது அந்த உயிராற்றல் சீரா ஓடுங்க, உடல் முழுதும் உயிராற்றல் சீரா ஓடும். சீரா ஓடும் போது நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் கரெக்டா இருக்கு, நம்ம வேலையில வந்து தவறுகள் நடக்காது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு 60% வர்ம பாதிப்புல தான் இருக்காங்க. மோர் தேன் 60% சொல்லாங்க. ஏன் தவறா நாம ரொம்ப மிகைப்படுத்தவும் கூடாது. ஒரு 60% பீப்புள் இருக்காங்க கண்டிப்பா. அவங்க எல்லாத்துக்குமே வரும் பாதிப்பு இருக்கு. டே டு டே எக்ஸசைஸ் கிடையாது, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சிறப்பா பண்றது கிடையாது. அன்னைக்கு என்ன வேலையோ அதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிறதே இல்லை. நான் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் எந்திரிக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் தூங்கணும், எதுவுமே இல்லை. முதல் காலகட்டத்துல குருகுல கல்வி இருந்தது. குருகுல கல்வியில பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிறப்பா கொண்டு போனாங்க. இப்போ ஒரு ஆர்மி மேன் இருக்காருங்கய்யா, ஆர்மி மேன் கிட்ட உடம்பு ஃபிட்னஸ் இல்லையா? அவருக்கு உடம்பு ஃபிட்னஸ் நல்லா தானே இருக்குது, ஏன் டெய்லியும் அவருக்கு பெரேட் வைக்கிறாங்க? அந்த மனதை உடலை ஒருங்கிணைக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதேதான் நம்ம இங்க வர்ம சிகிச்சையில பண்ண போறோம். சரி சரி சரி. ஓகே ஓகே, ரைட். நன்றி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இதுவரை உங்களுடைய மதிப்பு மிக்க நேரத்தை எங்களுடன் செலவழித்து இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு பண்ணை பட்டதாரிகள் எனப்படும் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க, நன்றிங்க. இதுவரை ஆரோக்கிய வாழ்வுக்கு வர்மக்கலை சிகிச்சை என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கி கேட்டோம். வழங்கியவர் திரு டி ரத்தினசாமி, யோகா மாஸ்டர், ஈரோடு. இந்த நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி.